வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். கரூர்ல 39 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க. தாவேகா பரப்புரையின் போது ஆண்கள் 13 பேர், பெண்கள் 16 பேர், குழந்தைகள் 10 பேர் என 39 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க. இதுல 100க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்திருக்காங்க. இந்த சம்பவம் ஒரு பேரிழப்பினே சொல்லலாம் கரூர் மக்களுக்கு. இதனால தாவேகா செயலாளர் மதியழகன் மீது 4 பிரிவுகள்ல வழக்கு போட்டிருக்காங்க. கொலை முயற்சி, மரணத்தை விளைவிக்கிற வகையில செயல்கள் செய்ததாகவும், பிறர் உயிருக்கு அச்சுறுத்துதல் ஏற்படுத்துற வகையில செயல்பட்டதாகவும் 4 பிரிவுகள்ல வழக்குகள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு தலைவர்களுமே அவர்களோட இரங்கலை நேற்று தெரிவித்திருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், பல நடிகர்களுமே அவங்களோட இரங்கல்களை தெரிவித்திருந்தாங்க. முதல்ல குறிப்பிட்ட ஒரு இடம், ஒரு அரசியல் தலைவர் நடத்துற இந்த பிரச்சாரத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்றத கரெக்டா கணக்கிட்டு இருக்கணும். 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொன்ன இடத்துல ஒரு 27,000 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இன்னும் ஒரு சில பாதுகாப்பை மக்களுக்கு அவங்க வழங்கி இருக்கலாம். சரியான பாதுகாப்பு வசதி இல்லாததுனால தான் இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்ததா இல்ல என்னன்றத விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. டிஜிபி வெங்கட்ராமன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்ன இடத்துல 27,000 பேர் வந்திருந்தாங்க. தாவேகா சார்பில இருந்து கேட்ட இடம் லைட் ஹவுஸ், அது குறுகிய இடம் என்பதனால வேலுசாமிபுரம் அந்த இடத்துல அவங்க அனுமதி கொடுத்திருந்தாங்க. பரப்புரைக்கு காலை 11 மணிலே கூட்டம் சேர்ந்து இருந்துச்சு. விஜய் அவர்கள் வந்தது 7:40க்கு தான் வந்தடைந்தார். இப்படி பல பேர் பல தகவல்களையுமே அவங்களோட கருத்துக்களையும் விமர்சனங்களை சொல்லிட்டு வராங்க. டிவிகேக்கு எதிரானவர்கள் விஜய் அவர்கள் சரியா ஆர்கனைசேஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. டிவிகே சைட்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, போதுமான இடம் வசதி கொடுக்கப்படல அண்ட் போலீஸ் பாதுகாப்பு அளிக்கல, இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ 2 கட்சிகளுமே மாறி மாறி 2 பேருமே சொல்லிட்டு வராங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே இருக்காரு, பனையூர்ல இருந்து வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பல அரசியல் தலைவர்களான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மா சுப்பிரமணி அவர்கள், சேகர் பாபு அவர்கள், RS பாரதி அவர்கள் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பல அரசியல் தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவர் அரசியல் பயணத்தை தொடங்கும் போது நார்மலாவே எல்லாருக்குமே தெரியும், ரசிகர்கள் கூட்டமும் தொண்டர்களுமே வருவாங்கன்றது தெரியும். அப்படி இருக்கிற நிலைமையில இந்த ஒரு இடம் மக்கள் நிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு இடமா இருக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியானது. அது மட்டும் இல்லாம போதுமான ஒரு காவல்துறையோட பாதுகாப்பு மக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கான்றதுமே ஒரு கேள்விதான். மக்களுமே விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யறதுக்காக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வராருன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி வர்றதுனால இன்னும் அந்த கூட்டம், அந்த வாகனம் அந்த இடத்துல இருந்து மூவே ஆக முடியாம ஒரே இடத்துல அவர் பல மணி நேரம் நிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால அவர் ஆக்சுவலா இப்போ 2 மணிக்கு வரணும்னா அவர் வர்றதுக்கே நைட் ஆகிற ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. ஆல்ரெடி டிவிகேவோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் விஜய் அவர்கள் வர்றது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவரை கூட்டிட்டு போறதுதான் எங்களுக்கு பிரச்சனைன்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு. நீதிமன்றம் சார்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிவிகே பரப்புரைக்கு வர கூட்டங்கள் எல்லாமே விஜய் அவர்கள் தான் அவங்க சார்பில் தான் கட்டுப்படுத்தணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. வந்திருக்க கூட்டம் இப்ப நார்மலா ஒரு இடத்துல ஒரு 10 பேர் தான் இருக்கணும்னா அந்த இடத்த அதை தாண்டி நிறைய பேர் வந்திருக்க ஒரு நிலைமை தான் அங்க வந்திருக்கு. அண்ட் இப்ப நடந்த இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் பதில் அளிக்காம பனையூருக்கே போயிட்டாரு. ஏசி ரூம்ல போய் அவரு பாட்டுட்டு போய் தூங்கிடுவாருன்னு சொல்லிட்டு பலர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பேபி அவர் வந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? ஆல்ரெடி ஒரு 39 பேர்கிட்ட இறந்திருக்காங்க ஒரு கூட்டம் எரிசல்ல. அவர் பேசிட்டு இருக்கும் போது அவரோட மைக் கட் ஆனதுனால என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட பாக்கணும், விஜய் அவர்களை பாக்கணும்ன்ற அந்த ஒரு ஆர்வத்தோடவும் அவங்க கூட்ட நெரிசல்ல வந்திருக்கலாம். இப்படி வரும்போது அவர் கூட்டம் அதிகரிக்க பல பேர் மேல சிக்கி உயிர் இழந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவர் வரும்போது இன்னும் ஒரு சில ரசிகர்களோ தொண்டர்களோ அவர்கிட்ட வரும்போது இன்னும் ஒரு சில அசம்பாவிதங்களுமே நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. தாண்டி ஆல்ரெடி அவங்க அறிக்கையில வெளியிட்டு இருந்தாங்க, குழந்தைகள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு வராதீங்க, பெண்கள் எல்லாருமே வீட்டுல இருங்க, பாதுகாப்பா வாங்கன்ற ஒரு அறிக்கையுமே சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த பிரச்சாரத்துக்கு குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், முதியவர்கள் சொல்லிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. அடக்க முடியாத ஒரு கூட்டம் இருக்கிற பொழுது
அந்த ஒரு கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறது வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் சொல்லணும். டிவிகே சைட்ல இருந்து இதற்கு காரணம் வந்து எதிர்கட்சி தான் பண்ணிருப்பாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்களோட தொண்டர்கள் வந்து ட்விட்டர் இது மாதிரியான சமூக வலைதளங்கள்ல வந்து பேசிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு வராங்க. அண்ட் மற்ற கட்சியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு சரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாத ஒரு பிரச்சாரத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. மக்கள் வந்து இப்போ 2 மணிக்கு வர வேண்டிய இடத்துல வந்து ஒரு காலையிலேயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அதுவே வந்து பல பேருக்கான ஒரு மயக்கத்தை வந்து ஏற்படுத்தி ஏதாவது ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்கும்போது விஜய் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும் போதே ஒரு சிலர் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்க. அதனாலவே வந்து அவர் வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருந்தாரு பேசும்போதே. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்துல ஒரு 9 வயது சிறுமி வந்து காணாம போனாங்க. அதை வந்து விஜய் அவர்கள் வந்து கண்டுபிடித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் மைக்லயும் வந்து அந்த கூட்டத்துல சொல்லியிருந்தாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து யாரு? ஒரு சைட்ல இருக்கிறவங்க இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து டிவிகே தான் சொல்லிட்டு இருக்காங்க. மறு சைட்ல இருக்கிறவங்க இதுக்கு காரணம் வந்து டிஎம்கே தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலா இங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து மக்கள். சோ மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க, என்ன பண்ணிருக்கணும்ன்றத பத்தி கொஞ்சம் யோசிப்போம். கடந்த ஜூன் மாசம் வந்து ஆர்சிபி அணி வந்து கப் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்சிபி அணியோட விழாவோட போது கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க. அண்ட் 33 பேர்கிட்ட வந்து படுகாயமா அடைந்திருந்தாங்க. இது எல்லாமே காரணம் வந்து கூட்ட நெரிசல். ரொம்ப அதிகமாக ஒரு கூட்டம் கூடுற ஒரு இடத்துல மேபி அது கான்சர்ட்டா இருக்கலாம், இல்ல ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இது மாதிரி வந்து பாலிடிக்ஸா இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு 2 வயசு ஒரு 3 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு அங்க என்ன நடக்கிற அந்த நிகழ்வுன்றதே வந்து தெரியாது. அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பத்தியும் தெரிஞ்சிருக்காது, பாலிடிக்ஸ் பத்தியுமே தெரிஞ்சிருக்காது, என்டர்டைன்மெண்ட் எதுவுமே வந்து தெரிஞ்சிருக்காது. அந்த குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் வந்து கூட்டிட்டு வர்றது வந்து சரியான ஒரு செயலாக இருக்குமா? கண்டிப்பா வந்து அது இருக்காது. அண்ட் விஜய் சைட்ல இருந்து எல்லாருமே வந்து பிரச்சாரம் பண்ற மாதிரி தான் இவங்க சைட்ல இருந்து ஒரு பரப்புரையை வந்து அவங்க வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்கிறது கிடையாது. இவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்திருக்குன்றதுக்கு காரணம் வந்து உண்மையா அங்க என்ன நடந்ததுன்றத விசாரிச்சா மட்டும்தான் வந்து தெரியும். பட் பேசிக்கா வந்து அவ்வளோ ஒரு கூட்டத்துல வந்து ஒரு பெண்களோ குழந்தைகளையும் வந்து கூட்டிட்டு போகாம வந்து வீட்லயே வந்து ஒரு டிவி மூலியமா பார்த்திருக்கலாம். அது மாதிரி ஒரு செயலை செஞ்சிருந்தாலுமே இது மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து தடுத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம காவல்துறை வந்து சரியான பாதுகாப்புகள் இன்னும் கொடுத்திருக்கலாம். பல பேரோட கருத்தாவே இருக்கு. கரூர் பிரச்சாரத்தை பார்க்கிறதுக்கு வந்து திருப்பூர்ல இருந்து மக்கள் வந்திருக்காங்க, ஈரோட்ல இருந்து மக்கள் வந்திருக்காங்க, சேலத்துல இருந்து மக்கள் வந்திருக்காங்க, திண்டுக்கல்ல இருந்து மக்கள் வந்திருக்காங்க. இவ்வளோ பேர் வந்திருக்க இந்த நிலையில ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில அளவுக்கு மீறின நபர்கள் வந்து நிக்கிறதுக்கே வந்து கண்டிப்பா முடியாது. இது வந்து மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், பரப்புரை செய்யறவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குமே வந்து இந்த விஷயம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்துல வந்து பாதுகாப்பு வந்து இல்லாம போயிருக்கு, எந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எடுக்காம போயிருக்காங்க, மேபி இதெல்லாம் எடுத்திருந்தா வந்து இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து மக்களை வந்து காப்பாத்தி இருக்கலாம். கூட்ட நெரிசல்ல 39 பேர் உயிரிழந்த நிலையில அடுத்த வாரம் பிரச்சாரமானது விஜய் அவர்களுக்கு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு டிவிகே சார்பிலுமே வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஒரு சிபிஐயோ இல்ல புலனாய்வோ வந்து விசாரணை நடத்தணும்ன்ற ஒரு முறையீடை வந்து டிவிகே சார்பில் வந்து வச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து இந்த சம்பவத்துக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூர்ல நடந்த இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய ஒரு துயரத்தை வந்து அவருக்கு கொடுத்திருக்குன்றத அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே தலா 20 லட்சம் ரூபாய் வந்து வழங்குறதாகவுமே வந்து அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் காயமடைந்த குடும்பங்களுக்கு வந்து 2 லட்சம் வந்து அவங்க தரதா சொல்லியிருக்காங்க. சிகிச்சை பெற்று வர எல்லாருமே வந்து விரைவில் குணமடையணும்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. கடவுளோட அருளால இதுல இருந்து எல்லாருமே வந்து மீண்டு வரணும்ன்றதையுமே வந்து அவர் கோரிக்கையா சொல்லியிருக்காரு. டிவிகே சார்பில் வந்து இது நடந்தது வந்து அவங்களுக்குமே வந்து ஒரு ஆக்சிடென்டா தான் வந்து இது பார்க்கப்படுது. ஒரு கூட்ட நெரிசல்ல இத்தனை பேர் வந்து இறந்து போறதுன்றது வந்து இது ஒரு விபத்தா தான் வந்து எல்லாராலுமே வந்து பார்க்க முடியுது. விசாரணை நடத்தி என்ன நடந்ததுன்றத வந்து விசாரிச்சா மட்டும்தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் வந்து என்னன்றது வந்து தெரியும். பல அரசியல் தலைவர்கள் வந்து கரூருக்கு போயிட்டு இறந்த குடும்பங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க, என்னென்ன உதவிகள்லாம் வந்து செய்யணுன்றத வந்து பார்த்திருக்காங்க. இதெல்லாம் அடுத்து விஜய் அவர்களது நீலாங்கரை இல்லத்துல வந்து போலீசார பாதுகாப்பும் ராணுவ அதிகாரிகள் பாதுகாப்பும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. எந்த தலைவராக இருந்தாலுமே சரி, டிஎம்கே, டிவிகே, பிஜேபி, ஏடிஎம்கே
எந்த ஒரு தலைவராக இருந்தாலுமே உங்களோட ஆதரவுகள்ன்றத வந்து வாக்குல தான் வந்து காட்டணும். நம்ம தொண்டர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், பொதுமக்களாக இருந்தாலும் சரி, வாக்குகளாக வந்து நீங்க காட்டும் போதுதான் அந்த ஒரு கட்சி வந்து வெற்றி பெறும்ன்றத வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த மாற்றத்தை வந்து யாருக்கு நீங்க ஓட் பண்ணணும்ன்றத வந்து உங்களோட ஓட் மூலயமா வந்து நீங்க காட்டுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து இந்த மாதிரியான ஒரு சிலர்லாம் வந்து போய் கூட்ட நெரிசல்ல சிக்கிறதுனால பாதிப்பு வந்து யாருக்கும் கிடையாது, மக்களுக்கு தான் நடக்குது. இன்றைய விசாரணை வந்து தொடங்கும் சொல்லிட்டு அரசு அமைத்த நீதிபதி அருணா ஜெகதீஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அரசியல்ன்றதெல்லாம் தாண்டி மக்கள் நம்ம வந்து எவ்வளோ ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து இருக்கணும், எந்தெந்த இடத்துக்கு போகும்போது நம்மளோட பாதுகாப்பை வந்து நம்ம எப்படி உறுதி செஞ்சுக்கணும்ன்றதுல வந்து தெளிவா இருக்கணும். குறிப்பா வந்து டிவிகே சைட்ல இருந்தும் சொல்லியிருந்தாங்க, குழந்தைகள் எல்லாமே வந்து கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு. பட் வீட்டுல இருக்க பெற்றோர்களையுமே வந்து குழந்தைகளை வந்து கூட்டிட்டு போகாம இருக்கிறது வந்து நல்லது. கொரோனா டைம்ல வந்து ரஜினி அவர்கள் வந்து அரசியல் வரன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த கொரோனா தொற்று காலத்துல வந்து சோசியல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும். அவர் வந்து பிரச்சாரம் செய்திருந்தாங்கன்னா அது இன்னும் ஒரு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும். அதனால நான் வந்து நீங்க தோல்வி அடைஞ்சிட்டேன்னு நினைச்சாலுமே பரவாயில்ல, நான் வந்து அரசியலுக்கு வரலன்றலாம் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி தெரியல. அரசியல்னு இல்லாம பல விஷயங்கள்ல வந்து இது நடக்குது. ஆர்சிபி மேட்ச்ல இருந்து நடந்திருக்கு. கூட்ட நெரிசல்ன்றது பொதுவான ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து இருக்கு. அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் சைட்ல இருந்து கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அருண் மக்கள் வந்து இந்த துயரத்துல இருந்து மீண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை வந்து நம்ம தெரிவிச்சுப்போம். அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் எல்லாமே வந்து செய்யணுமோ அந்த உதவிகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். மீண்டும் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் வந்து எந்த இடத்துலயுமே வந்து யாருக்கும் நடக்கக்கூடாது. ஒரு கேர்ஃபுல்னஸா வந்து இருக்கக்கூடாது. சரியான ஒரு பிளான் இருக்கணும், கரெக்டான ஒரு பிளேசஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான கூட்ட நெரிசல்லாம் இல்லாத ஒரு இடத்துல வந்து பிரச்சாரம் எல்லாமே நடத்தணும்னு சொல்லிட்டு மக்களோட கோரிக்கையை வந்து தமிழக அரசுமே வந்து நிறைவேற்றணும். ஒரு கட்சியினர் வந்து ஒரு பிரச்சாரம் நடத்தினாலுமே ஒரு போதுமான ஒரு பாதுகாப்போட நடத்தணும்ன்றது வந்து எல்லாரோட ஒரு கோரிக்கையாகவுமே இருக்கு. அதுபடி வந்து நடத்தணும். குறிப்பாக மக்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் விளைவிக்காத ஒரு வகையில வந்து அந்த பிரச்சாரம் வந்து இருக்கணும். ஒரு அரசியலுக்காக ஒரு பல பேரோட உயிர்கள் வந்து போறது வந்து ஒரு ரொம்பவே வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ இதுல வந்து இந்த கட்சியினர் வந்து சரியானவங்க, அந்த கட்சியில இருப்பவங்க தப்பானவங்கன்றதுக்கான வீடியோ வந்து இந்த வீடியோ கிடையாது. ஸோ நம்ம வந்து எப்படி அந்த இடத்துல வந்து இருக்கணும், அடுத்த என்ன ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்காம இருக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் வந்து இந்த வீடியோ. ஸோ உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலுமே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கோங்க.